மரியே வாழ்க. மிஜுக்குரியில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தாங்கல்ல. அப்போ அந்த காட்சியாளர்கள்ட்ட போய் ஒருத்தர் கேட்குறாங்க, மாதா திருப்பலியை பற்றி நற்கருணையை பற்றி காட்சி கொடுக்கும்போது ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. திருப்பலியில் நற்கருணை வாங்கிய பின்னால் யார் சொல்கிறா? மாதா சொல்கிறாங்க. திருப்பலியில் என் மகனை நற்கருணையாக நீங்கள் வாங்கிய பின்னால் உங்கள் இடத்துல போய் நீங்கள் முழந்தால் படியிடுங்கள், பராக்கு பார்க்காதீர்கள், யாரிடமும் பேசாதீர்கள், கண்களை மூடி என் மகனிடம் செபியுங்கள். ஏனென்றால் என் மகன் மிகுந்த ஆசையாய் மிகுந்த அன்பாய் ஒரு ஆன்மாவுக்குள்ள வருகிறார். வருகிற போது கை நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். அந்த ஆசீர்வாதங்கள் நற்கருணையாக உங்களுக்கு கொண்டு வர்றார். மாதா சொல்றாங்க, நீங்க அப்படி ஜெபிக்கலைன்னா உங்களுக்குள்ள வந்த இயேசு உங்களை விட்டு வெளியே போயிடுவார். நீங்க கோயிலை விட்டு வெளியே போறதுக்குள்ள அந்த இயேசு உங்களை விட்டு போயிருப்பார். ஏனென்றால் மதியாதார் தலைவாசல் மிதியாதே. அப்போ இந்த 10 நிமிடம் மாதா சொன்னாங்களே, நம்ம வாழ்க்கையை மாற்றும். நம்ம இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நற்கருணை வாங்கினதுக்கப்புறம் கண்களை மூடி 10 நிமிடம் நான் செபிப்பேன். ஆண்டவருடைய எல்லா ஆசையும் நற்கருணை வழியாக நமக்கு கிடைக்கும். அன்னை மரியாள் அதை செய்து கொடுப்பார்.